துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினே, அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினே, அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவராக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவராக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவராக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவராக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவராக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவராக்கினீரே. எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தானே நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தானே நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா.
உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தானே நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தானே நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, எல்லா துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே, எல்லா துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. எல்லா துதிக்கு பாத்திரர் நம் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியா எல்லா துதிகளிலும் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் ஒருவரே தகப்பனாயிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை மாத்திர துதிக்கிறோம் ராஜா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது எங்கள் தகப்பனாகி நீர், மகா பெரிய ராஜாதி ராஜா. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும்.
பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் மானவரிவர் அல்பாவும் ஒமேகாவும் மானவரிவர் ஆதியும் அந்தமும் மானவரிவர் எஸ் லார்ட் அல்பாவும் ஒமேகாவும் மானவரிவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை எல்லார் கரங்களும் உயர்த்தி துதி கன மகிமைக்கு மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடு துதி கன மகிமைக்கு துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனை
அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர், ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். அவர்தான் நம்மோடு இருக்கிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் பெரியவராய் இருக்கிறபடியா. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கிறபடியா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எல்லா புகழுக்கும் நீ ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எஸ் ஜீசஸ், எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரை. எல்ரோய்க்கு அல்லேலூயா, எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரை. எல்ரோய்க்கு அல்லேலூயா. எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே,
வருவா யெகோவா ராஃபா எஸ் லார்ட் ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா வருவா யெகோவா ராஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் காரம் தட்டி பாடிடு யெகோவா தேவனுக்கு எஸ் ஜீசஸ் 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 எஸ் லார்ட் சொல்லி பாடிடுவே என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் காரம் தட்டி பாடிடுவே ஏலோகிமும் நீங்க தாங்க எங்கு உள்ள தேவனாக என்னாலும் பாடுவேங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவேங்க ஏலோகிமும் ஏலோகிமும் நீங்க தாங்க எங்கு உள்ள தேவனா என்னாலும் பாடுவேங்க இம்மானுவேல் இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் ஏலோகிமும் நீங்க தாங்க ஏலோகிமும் நீங்க தாங்க எங்கு உள்ள தேவனா என்னாலும் பாடுவேங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீ இன்றும் என்றும் பாடுவேங்க யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா வருவா யெகோவா ராஃபா எஸ் ஜீசஸ் 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 எஸ் லார்ட் யெகோவா ஓ யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா வருவா யெகோவா ராஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் காரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு யெகோவா தேவனுக்கு யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா வருவா யெகோவா ராஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா வருவா யெகோவா ராஃபா எஸ் ஜீசஸ் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறபடியா எல்லா புகழுக்கும் நீ நல்லவர் ஆண்டவரே ஓ ஹalleluya எஸ் ஜீசஸ் ஹalleluya உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே
வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றும் நிலைப்பார். எல்லா துதி கன மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆண்டவரே, ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். மீண்டுமா எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர் ஆடியோ வீடியோ எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் மறைத்துக் கொள்ளும். என்னை விலக்கி நீங்கள் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, பழைய ஏற்பாட்டில் ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகம் என்னாகும் நம்பர்ஸ். தலைப்பு, அதை பார்ப்பதற்கு முன்பே அதை பாருங்கள். அதை பார்ப்பதற்கு முன்பே அதை பாருங்கள். ஒரு காரியத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நாம் உள்ளத்துக்குள் அதை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு விஷன் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏன்னா 13ஆம் அதிகாரம் நாம் ஆரம்பிக்கலாம். 13:2. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரங்கள் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷன் அனுப்பப்பட வேண்டும் என்றார். இப்போது அவங்க கானான் தேசத்து அருகே அவங்க வந்துட்டாங்க, மோசையும் மற்ற அந்த ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனம். இப்போது ஆண்டு சொல்றார், இப்போது கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் ஸ்பை உள்ளே வேவு பார்த்து இங்கே வரலாம். ஒரு ஆள் அனுப்புங்க. 12 கோத்திரத்துல ஒரு ஆள், 12 பேர் இந்த கானானுக்குள்ளே நீங்கள் போய் வர வேண்டும் என்று தேவன் அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் மோசே மூலமாக. ஜனங்கள் என்ன செய்றாங்க? இப்போது ஆண்டவர் செய்த நன்மைகளை அடிக்கடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனதை நாம் புதிய ஏற்பாட்டை நம்ம ஆகும். எப்படி எகிப்திலே ஆண்டவர் 10 வாதைகளை கொண்டு வந்தார், அதை மறந்துட்டாங்க. வானத்து மன்னாவை கொடுத்தார், அதை மறந்துட்டாங்க. கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார், அதை மறந்துட்டாங்க. காடை வரவேற்றார். இப்படி எல்லா காரியங்களும் ஜனங்கள் அவங்க மறந்து விட்டதை நாம் பார்க்கணும். சில காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவரிடம் உங்கள் விருப்பத்தை திணிப்பதில் நாம் கவனமா இருக்கணும். ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த காரியம் தான் எனக்கு நடக்கணும், வரணும், கிடைக்கணும் என்று ஒரு காரியத்தை நாம் தேவனிடத்துல நாம் திணிக்க கூடாது. நமக்கு வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. சரி, இப்போது என்ன செய்றாங்க? இந்த கானான் அந்த ஊருக்கு அருகே வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த ஊருக்குள்ளே தேவ பார்க்க முடியாத 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நபராக 12 பேர் புறப்பட்டு அவங்க போகிற நிகழ்ச்சி தான் இந்த என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அவர்கள் மோசேக்கு கானான் தேசத்தை சுற்றி பார்க்க முடியாத அனுப்பையிலே அவர்கள் நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படி இருக்கிறது, அங்கே குடியிருக்க ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அதிக பேரோ, எப்படி அந்த தேசத்தை நீங்க போய் பார்த்துட்டு வாங்க என்று ஆண்டவர் நேசிக்கிறார். மோசே மூலமா அனுப்புகிறார். அதில் குறிப்பாக இந்த 12 பேர்ல யோசுவாவும் காலேபும் 2 பேர் மிக முக்கியமானவர் என்பதை நாம் வாசிக்கிறோம்.
இப்படி அவங்க நினைச்சாங்க அந்த தேசத்துக்குள்ள போறாங்க. அந்த தேசம் நல்லதா கெட்டதா, அந்த தேசத்துல ஜனங்கள் கூடாரத்துல குடியிருக்கிறாங்களா, கோட்டையில குடியிருக்கிறார்களா, நிலம் எப்படிப்பட்டது, அப்போது அங்கு விதமான அங்குள்ள அனைத்தும் நினைச்சாங்க அந்த ஜனங்கள் அவங்க பாக்குறாங்க. அந்த தேசத்துல இருக்கிற கானானுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு தெரியும். தெரியாததை போய் பார்த்து விட்டு வா என்று ஆண்டவர் அனுப்பல. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கூட அங்க இவர்களே அனுப்புவதை நாம் வாசிக்கிறோம். நினைச்சாங்க எல்லா ஜனங்களும் அந்த தேசத்துக்குள்ள போறாங்க. 40 நாள் சுற்றி பார்க்குறாங்க. 40 என்பது பைபிள்ல சில சிரமங்களை சோதனைகளை குறிக்கிறது நான் பார்க்கணும். 40 நாள் முடிச்சுட்டா 40 நாள் முடிந்த பிறகு அவங்க திரும்பி வராங்க. 12 பேரும் திரும்பி வராங்க. அந்த 12 பேரும் திரும்பி வரும்போது இப்போது 26ஆம் வசனத்தை போகலாம். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோனிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடம் எல்லோரிடத்திலும் சேர்ந்து அவளுக்கு சபையார் அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவளுக்கு காண்பித்தார்கள். இப்போது வந்திருந்த 12 பேர் செய்றாங்க. அங்க மோசே, ஆரோன், அப்போ அங்க இருக்க எல்லா விதமான சபையார் அனைவருக்கும் அங்க இருக்கிற காரியங்களை விலக்கி கூறிட்டாங்க. கான தேசத்துல சில கனிகளை பழங்களை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக நாம் திராட்சை கொலை ஒரு கையில தான் பார்க்கலாம். ஆனால் கானா தேசத்துல திராட்சை கொலை வந்து 2 பேர் கம்பில் சுமந்து போகிற அப்படியான ஒரு விளைச்சல் உள்ள ஒரு தேசமா இருப்பதே பாவம். இப்போ என்ன சொல்றாங்க ஜனங்க அங்கே வந்து அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்தை நாங்கள் போய் பார்த்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி என்றார்கள். என்ன சொல்றாங்க அவங்க? பாலும் தேனும் ஓடுகிற தண்ணி அப்படின்னா என்ன? பால் ஓடுதா தேன் ஓடுதா? அது இல்லை. ஆங்கிலத்தை தான் மெட்டஃபோர் என்பாங்க. மெட்டஃபோர்னா ஒரு உருவம், ஒரு பொருளை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற ஒரு காரியம். பாலும் தேனும் ஓடுன்னு சொன்னா அங்க அநேகம் அதே ஆடுகள் மாடுகள் இருக்கிறது, நல்ல நிலம் இருக்கிறது, நல்ல மரங்கள் இருக்கிறது, இதை தான் சொல்றாங்க. அதான் என்ன பார்க்குறோம், ஒரு உருவகமாக சொல்லி வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்லிட்டு என்ன அவங்க சொல்றாங்க, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்க ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பான்களும் மிகவும் பெரியவனாக இருந்தது, அங்கே ஏனோக்கின் குமாரனை நாங்கள் கண்டோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஆனாலும் ஆங்கிலத்துல நெவர்தலெஸ் அப்படின்னா இருப்பினும், இருந்த போதிலும், எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் செய்றாங்க. பிரச்சனை என்ன, அங்கு பலவான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ராட்சசரை போல அங்க சில ஆட்கள் இருக்கிறாங்க. பிரச்சனை என்ன பார்க்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ற காரியம் என்ன, அங்க இருக்கிற பிரச்சனையை அவங்க மோசைகிட்ட சொல்வதை நான் வாசிக்கிறோம். தேவன் எகிப்தில் 10 வாதை கொண்டு விடுவித்ததோ, சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததோ, கண்மலையில் தண்ணீர், இப்படி எல்லாம் கட்ட செய்தார். ஆனால் எல்லாவற்றையும் சீக்கிரமா மறந்துட்டு இப்போ சொல்றாங்க, அந்த தேசத்திலே இப்படி பலவான் இருக்கிறாங்க, அங்க பட்டணம் எல்லாம் அரணான பட்டணமா இருக்கிறது, அங்கு கோட்டை சுவரெல்லாம் மதில் சுவரெல்லாம் இவ்வளவு அகலமா இருக்கிறது, அதை நாம் வெல்வது ரொம்ப கடினம் என்று சொன்னாங்க. சொல்லாமல் அங்க மோச இடத்துல சொல்லுகிறதை நாம் அங்க பார்க்கிறோம். 28ஆம் வசனம், ஆகிலும் அந்த தேசத்திலே குடியிருக்க ஜனங்கள் அங்கே ஏனோக்கின் குமார் அங்க இருக்கிறாங்க, ராட்சசரை போல ஜனங்கள். அப்போது காலை மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, காலை என்ன சொல்றா, ஜனங்களை எல்லாம் வச்சோம், சரி உட்காருங்க, அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். 12 பேர்ல 2 பேர் தான் நான் பார்க்கிறோம், யோசுவா அண்ட் காலேப். எல்லாரும் அவர்களால முடியாத காரியத்தை பேசுறாங்க. ஆனால் காலேப் என்ன செய்யறான், தேவனால் முடியக்கூடிய காரியங்களை அவன் பேசலாம். ஏன் காலேப் யோசுவாவுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததை நான் பார்க்கிறோம். குறிப்பாக நாம் என்ன செய்யறோம், இங்கே காலேப் சொல்ற காரியம் என்ன, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம் என்றார்கள். ஆங்கிலத்துல பொசஷன் என்ன, நமக்குரிய உரிமை, சொந்தமான பொருள், அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சொல்றாங்க. அதாவது அந்த இடத்துக்கு போய் கான்கர்லாம், சண்டையிட்டு அந்த இடத்தை எடுக்கலாம் சொல்ல, அது பொசஷன், அந்த இடத்தை நாம் நமக்கு உரிமையான இடம் எடுத்துக்கொள்ளலாம் சொல்றாங்க. ஏன் காலேபுக்கு விசேஷித்த ஆவி இருந்தது.
ஏற்கனவே என்ன செய்றாங்க, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற விசுவாசம் இருக்கிறாங்க. 12 பேர் போனாங்க, 10 பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க, 2 பேர் நற்செய்தி சொன்னதை வேதம் நமக்கு கூறுகிறது. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் காட்டியதை உறுதியாக பற்றி கொள்வது விசுவாசம். தேவன் நம்முடைய உள்ளத்தில் எதை காண்பிக்கிறாரோ அது உறுதியாய் பற்றி இருந்தால்தான் விசுவாசம் என்று வேதம் கூறுகிறது. இப்போது சிலாங்க அவனோடு கூட போய் வந்த மனிதர் இப்படியாக துர்ச்செய்தி சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அவனோடு கூட போய் வந்த மனிதர் 11 போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். 12 பேர்ல 10 பேர் என்ன சொல்றாங்க, அவனோடு கூட போய் நாம் அந்த மனிதரோடு கூட போராட முடியாது என்று அவங்க நெகட்டிவான காரியங்களை பேசுறாங்க. உன்னோடு கூட வருகிற ஆள் எப்படிப்பட்ட ஆள் பார்த்து நம்ம புரிதல், நம்மோடு கூட வருகிறார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை உலக வாழ்க்கையில உங்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை உங்களோட நட்பு உறவுகள், அவங்க எப்போதும் வாழ்க்கை குறித்து எதிர்காலத்தை குறித்து நெகட்டிவான தோல்வியான எண்ணங்களை பேசுவாரானால் உங்கள் வாழ்க்கையில் கூட அந்த தான் நடக்கும். இப்போது என்ன சொல்றாங்க, அவிசுவாசம் என்ன செய்கிறது, பயங்கலந்த வார்த்தையை பேசுகிறது, தோல்விக்கான வார்த்தை பேசுவதை நாம் வாசிக்கிறோம். 32ஆம் வசனத்துக்கு வரலாம். 32 நாங்க போய் சுற்றி பார்த்தோம், அந்த தேசத்தில் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஆட்கள். இப்போது சந்தேகத்தின் மேல சந்தேகம், அந்த தேசத்துல போக முடியாது, பலவானா இருக்கிறாங்க, அரணாலப்பட்டனும் எல்லாம் பலமுள்ளவரா இருக்கிறாங்க, தங்களுடைய பலத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு முடித்து தருவார், செய்து தருவார் என்று தேவன் மேலுக்கு விசுவாசம் வருது. பிறகு என்ன சொல்றாங்க, அந்த ஜனங்க அந்த போய் வந்தவங்க அங்கே ராட்சச பிறவியான யோனோக்கின் குமாராகிய ராட்சசரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படி இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்த அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். அவங்களே சொல்றாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல் இருந்தோம் என்று சொல்றாங்க. எதிராளியின் வலிமைக்கு முன்னால் உங்கள் பலவீனத்தை மிகைப்படுத்தி காட்டுவது பெரும்பாலும் அச்சமாகும். என்ன அச்சம், இன்னும் அவங்க யாருன்னு தெரிவதற்கு என்ன செய்றாங்க, முன்பதாக நாங்க பலவீனமா இருக்கிறோம், வெட்டுக்கிளியை போடுற தங்களைத்தானே பலவீனப்படுத்துகிற அந்த 10 பேருடைய துர்ச்செய்தியை நாம் வாசிக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர் என்பதை நாம் ஒரு நாள் ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. உங்களை முன்னேற விடாமல் தடுப்பதும் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மாறாக நீங்க யாராக இல்லை என்பதை நினைவு கூறுகிற மகனை, நான் எனக்குள்ளே நான் யார், முதலாவது ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், தேவன் நடத்துகிறார், தேவன் வெற்றி தருவார் என்று அப்படியான சிந்தனையிலே நான் வாழ்ந்தால்தான் வெற்றி வாழ்க்கைகளே நான் போகலாம். முதல்ல ஒரு காரியத்தை பார்ப்பது கொள்வதாக உள்ளத்திலே விசுவாசிக்கிறோம், பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் செய்வார் விசுவாசிக்கணும். பிறகு 14ஆம் அதிகாரம் முதல்ல, அப்போது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியானது அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த செய்தி பரவினது. ஏசாங்க ஆண்டவர் நமக்கு இதை சுலபமாய் கொடுப்பார் விசுவாசித்தாங்க. இப்போது நடக்காத நினைத்து செய்றாங்க. இப்போது அவங்க கூக்குரலிட்டு அவங்க புலம்பினதாக நமக்கு வேதனை கூறுகிறது. இரவு முழுதாக அழுதார்கள் வாசிக்கிறோம். சில நடக்காததை குறித்து வராததை குறித்து நினைத்து ஜனங்கள் எப்படி அழுவாங்களோ அதே போல இந்த ஜனங்கள் நடக்காததை வராதை குறித்து அழுகிற ஜனங்களே நாம பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையர் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போவோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். என்ன சொல்றாங்க பாருங்க, எப்போதும் வாயில் வருகிற வார்த்தை, அவங்க தொடர்ந்து அவிசுவாசமான வார்த்தை இப்போது பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, இப்போது இஸ்ரேல் பத்தி சொன்னாங்க, ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாக சொன்னாங்க, நாங்க எகிப்துல இருந்திருப்போம், எகிப்திலே நாங்க செத்துருப்போம், இப்போது எங்களுக்கு கொண்டு வந்தீங்க, சரி இந்த வனாந்தரத்துல நாங்க செத்தாக கூட நாங்கள் நலமா இருக்க சொன்னாங்க. விசுவாசத்தை எழுந்து நம்பிக்கை எழுந்து ஆண்டவர் செய்த நன்மை மறந்து இந்த ஜனங்கள் பேசுவதை வாசிக்கிறோம். நாங்கள் பட்டயத்தால் மறுபடிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாடுபடிக்கு கர்த்தர் எங்களின் தேசத்திலே கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போவதே
எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். எவ்வளவான ஒரு ஜனங்களை நாம் பார்க்கிறோம். வணங்கா கொடுத்தல் ஜனங்கள், நன்றி மறுக்கிற ஜனங்கள். இப்போ சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கர்த்தர் எங்களை தேசத்திலே கொண்டு வந்தது என்ன? கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார் என்பதை மறந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்கிறாங்க. இந்த ஜனங்களுடைய வாயும் சரியில்லை, வார்த்தை சரியில்லை. என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்துக்கு நாங்க திரும்பி போகும்போது எங்களுக்கு நலம் என்று அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெட்டர் ஃபார் us to return to Egypt. இப்படி அவங்க ஜனங்கள் போகும்போதே வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 4ஆம் வசனம், பின்பவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்புவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒரு சொல்லி கொண்டாங்க. கடைசியில் முடிவு இருக்கிறாங்க, சரி நாம் நமக்காக ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து நாம் எகிப்துக்கு போகலாம் என்றவர்கள் முடிவெடுத்தார்கள். திரும்பி போகலாம் என்று முடிவெடுத்தார்கள். ஆண்டவர் ஜனங்களை அற்புதமாய் கொண்டு வந்தார். இன்னும் கானான் தேசத்துக்கிட்ட வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்குள்ள போக போறாங்க. ஆனால் 12 பேர் போன அந்த வேவு பார்க்குற 12 பேர்ல 10 பேர் துர்ச்சியை சொன்னாங்க. அந்த 10 பேரோட துர்ச்செய்தியானதாங்க அப்படி எல்லா விதமான ஜனங்களுடைய உள்ளமான எண்ணமான விஷமாய் மாறிடுது. இப்போது ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து நினைச்சுதாங்க அந்த தேசத்தை பார்ப்பதுக்கு உண்பதாக அவர்கள் நினைச்சுதாங்க அவங்க உள்ளத்துக்குள்ளே பல விதமான பலவீனம், தோல்வியான எண்ணங்களை பார்த்தாங்க. பிறகு என்ன முடிவு எடுக்கிறாங்க? சரி நாம் எகிப்துக்கு திரும்பி போகலாம் ஜனங்கள் முடிவெடுத்தாங்க. உங்கள் வாழ்க்கையிலே முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. வெற்றியை நோக்கி போக வேண்டுமானால் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். தோல்வியை நோக்கி போக வேண்டுமானால் நீங்கள் உங்களை விசுவாசித்தாலே போதும். நீங்கள் தோல்வியை நோக்கி நீங்கள் போகலாம். நீங்கள் வெற்றியை நோக்கி போக வேண்டும் என்றே விருப்பமா இருக்கு அப்படின்னா விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் இது ஒரு பெரிய சரித்திரம். கர்த்தர் இந்த ஜனங்களை கானானுக்குள்ளே அற்புதமாய் கொண்டு போனார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதையாவது பார்ப்பது என்பதாக கிடைப்பது என்பதாக அதை உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயம், ஒரு தரிசனமாய் நீங்கள் பார்த்தால்தான் வெற்றி காணலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். டேக் கேர்.